வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். கடந்த 27ஆம் பகுதியில் நாம் உபனிஷத்துகள் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து 3ஆம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதை நிறைவு செய்தோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த 28ஆம் பகுதியிலிருந்து நாம் இந்து மதத்தின் யோக மார்க்கங்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். முதற் கேள்வி: யோகம், மார்க்கம் இவற்றின் பொருளை முதலில் விளக்குவீர்களா? இந்து மதத்தின் பன்முகங்களில் யோக மார்க்கங்கள் உட்படுகின்றன. இன்று பரவலாக எல்லாருமே யோகா என்பது பற்றி அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பாரதத்தின் யோகா எனும் யோகாசனங்கள் பிரபலமாகி இருக்கின்றன. அவை ஹட்ட யோகம் எனும் ஒரு யோக மார்க்கத்தை சேர்ந்தவையே. அதனால் நீங்கள் யோகா என்றால் யோகாசனங்கள், அதாவது ஹட்ட யோகம் மட்டும்தான் என்று தவறாக எண்ணக்கூடாது. யோகா அல்லது யோகம் என்பதன் சாரமான பொருள் சேர்வது அல்லது இணைவது என்பதாகும். அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிணைவது. மார்க்கம் என்றால் வழி. யோகத்தை அடைவதற்காக வழிகாட்டும் ஆன்மீக சாதனா முறைகளையே யோக மார்க்கங்கள் என்கிறோம். இரண்டாம் கேள்வி: இந்து மதம் காட்டும் யோக மார்க்கங்கள் எவை? அவ்வவற்றின் தனித்தன்மை என்ன? சனாதன தர்மத்தில் யோகம் என்பதில் ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், கர்ம யோகம், ஹட்ட யோகம், குண்டலினி யோகம் என்று பல மார்க்கங்கள் இருக்கின்றன. ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை அடையும் யோகம்தான் இந்த பிறவியின் நோக்கமே. அதை அடைய இத்தனை வழிகளையும் கொண்டது இந்து மதம். எப்படி பற்பல மலைகளிலும் நிலப்பகுதிகளிலும் பெய்யும் மழை நீர் பற்பல ஆறுகளாக ஓடி இறுதியில் கடலில் சென்று சேர்கின்றனவோ, அவ்வாறே பற்பல யோகங்களும் அறுதி இலக்காகிய ஐக்கியத்தை அடைவதற்காக உள்ளவையே. மோக்ஷம் என்பதும் அதுவே. அந்த அறுதி குறிக்கோளை அடைய அவரவரது ருச்சி, மனப்பக்குவம், மனமுதிர்ச்சி, உட்கொள்ளும் திறன் இவற்றை அனுசரித்து ஒவ்வொருவரும் எந்த யோக மார்க்கத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இந்து மதத்தில் இருக்கிறது. ஆயினும் அறுதி இலக்கை அடைய ஞான யோகமும் பக்தி யோகமுமே பிரதானமாக கருதப்படுகின்றன. ஞானமும் பக்தியும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை என்கிறார்கள் ஆன்றோர்கள். பக்தி யோகத்தால் மனம் இளகி பக்குவப்பட்டு அது ஞானத்தில் போய் முதிர்ந்தால் மோட்சம் கிட்டும் என்பது ஒரு கோட்பாடு. பக்தியே ஞான மாதா என்கிறார் பகவான் ரமண மகரிஷி. ஞானயோக மார்க்கம் என்பது முற்றிலும் புத்தி சார்ந்தது. அதற்கான நடைமுறை வழிகாட்டியே வேதாந்தம் ஆகும். உபனிஷத்துகள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் இவை மூன்றும் ஞான மார்க்கத்தின் வழி மோட்சம் அடைய பிரதானமான சாஸ்திர நூல்களாக அமைகின்றன. உபனிஷத்களை பற்றி நாம் ஏற்கனவே மிக விரிவாக போன அத்தியாயத்திலேயே பார்த்தோம். பிரம்மசூத்திரம் பற்றியும் சிறிது ஏற்கனவே சென்ற பகுதியின் இறுதியில் தெரிந்து கொண்டோம். பகவத்கீதையின் சாரத்தை பின்னால் வேறொரு அத்தியாயத்தில் பார்ப்போம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா அல்லது பிரம்மம் அல்லது கடவுளுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் என்னும் 3 தத்துவங்கள் இருக்கின்றன. இவற்றையும் ஞான யோகத்தின் வெவ்வேறு முகங்களாகவே கருதலாம். இவை பற்றியும் பிற்பாடு தனியே இன்னும் விளக்கமாய் வேறொரு அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஞான யோகத்தில் உட்படக்கூடிய மற்றொரு தத்துவ சித்தாந்தமாக விளங்குவது சாங்கிய யோகம் என்பதாகும். இதை பற்றி அடுத்த கேள்வி பதிலில் மேலும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பக்தி யோகம் என்பது இறைவனோடு உணர்ச்சிகரமாய் இதயபூர்வமாய்க் கொள்ளும் அன்பு வழியாகும். இறைவனை அடைவதே பக்தியின் நோக்கம். ராஜயோகம் என்பது அஷ்டாங்க யோகம் எனவும் அறியப்படுகிறது. பதஞ்சலி முனிவர் இந்த யோக மார்க்கத்தை முன்னிறுத்தியவர். பதஞ்சலியின் யோக சூத்திரம் இந்த மார்க்கத்துக்கு அடிப்படையாய் இருக்கிறது. சிதறும் மனதை ஒருமுகப்படுத்தி குவித்து ஆழ்ந்த தியானத்தில் சமாதி நிலையை அடைவதே இந்த யோகம் காட்டும் வழி. ராஜயோகத்தில் பின்பற்றப்படும் சாதனை முறைகள் பக்தி மார்க்கத்தில் வருபவர்களுக்கும் ஞான மார்க்கத்தில் வருபவர்களுக்கும் கூட ஏற்றதாக அமைகிறது என்பது இதன் தனிச்சிறப்பாகும். கர்மயோகம் என்பது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரால் மிகவும் வலியுறுத்தி காட்டப்படும் ஒரு மார்க்கமாகும். ஒருவன் தனது கர்மங்களை அல்லது உலகியல் கடமைகளை பற்றின்றி இறையர்ப்பணமாகச் செய்து மனப்பக்குவம் பெற்று
மோட்சத்தை பெறும் வழியாக கர்மயோகம் விளங்குகிறது. இந்த மார்க்கமும் பக்தி யோகம், ஞான யோகம் இரண்டுக்கும் பெருமளவு சகாயமாகவும் அவசியமாகவும் அமையும் சாதனையாக போற்றப்படுகிறது. குண்டலினி யோகம் என்பதில் மனித உடம்பில் உறங்கிக் கிடக்கும் ஜீவசக்தியை விழித்தெழச் செய்து முதுகுத்தண்டில் சூட்சமமாக அமைந்துள்ள நாடிகள் மற்றும் சக்கரங்கள் வழியே படிப்படியாக மேலேற்றி உச்சந்தலையில் உள்ள சஹசிராரம் என்னும் சக்கரத்தில் பரமாத்ம சக்தியுடன் ஒன்றிணையச் செய்யும் சாதனா முறையாகும். இது தந்திர சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு பிரத்யேக மார்க்கமாகும். அனுபவமிக்க குருவின் நேரடி மேற்பார்வையில் மட்டுமே செய்யப்பட வேண்டிய பெருமளவு ரகசியம் பொதிந்த ஒரு மார்க்கமாகும் இது. ஹட்டயோகம் என்பது நாம் முன்னரே சொன்னது போல பல்வேறு யோகாசனங்களை படிப்பிப்பதாகும். உடலே இறைவன் உறையும் கோவில். உடல் நல்ல வலுவாயும் ஆரோக்கியமாயும் இருந்தாலே மனம் ஆரோக்கியமாய் இருக்கும். அவை இரண்டும் நல்ல ஆரோக்கியமாய் இருந்தாலே இறைவனை அடைய தீவிரமாய் சாதனை செய்ய இயலும். அதற்கு யோகாசனங்கள் பெருமளவு உதவுகின்றன. மூச்சுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பிருப்பதால் பிராணாயாம பயிற்சிகளும் ஹட்டயோகத்தின் அங்கங்களாய் அமைகின்றன. ஹட்டயோக பிரதீபிகா என்னும் சாஸ்திர நூலே இந்த யோகத்துக்கான ஆதார நூலாய் விளங்குகிறது. ஹட்டயோக பயிற்சிகள் ராஜயோகம், குண்டலினி யோகம் இவற்றிற்கு பெருமளவு அடிப்படையாயும் அவசியமாயும் அமைகின்றன. ஞான பக்தி யோக முறைகளில் ஹட்டயோக பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை எனினும் சாதகனின் உடல் மன ஆரோக்கியத்துக்கு இவை பெரும் பங்களிப்பதால் யோகாசனங்கள், பிராணாயாமம் இவற்றையும் பயிற்சி செய்யுமாறே பல குருமார்களும் அறிவுறுத்துகிறார்கள். இப்படி பல்வேறு பிரதான முனைப்போடு யோக மார்க்கங்கள் அமைந்திருந்தாலும் அவையெல்லாம் தனித்தனி பெட்டிகளாக, அதாவது கம்பார்ட்மெண்டலைஸ்ட் ஆக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இவை ஒன்றுக்கொன்று சகாயமாய் அமைகின்றன. பக்தி யோகத்தில் பழுத்தவன் ஞானத்தில் முழுமை பெறுகிறான். ஞான யோகத்துக்கு வந்து சேர பக்தி யோகமானது இதே பிறவியிலோ அல்லது முற்பிறவிகளிலோ அடிப்படையாக அமைகிறது. கர்மயோகமானது பக்தி ஞான யோகங்களுக்கு வேண்டிய பற்றின்மையையும் மன தூய்மையையும் பெற அவசியமாயிருக்கிறது. ஹட்டயோக பயிற்சிகளும் அஷ்டாங்க யோக பயிற்சிகளும் மனம், உடம்பு இவற்றின் ஆதிக்கத்தை வெற்றி கொள்ளவும், மனதை ஒருமுகப்படுத்தி இஷ்ட தெய்வத்தையோ ஆத்ம தத்துவத்தையோ தியானம் செய்யவும் பெருமளவில் உதவுகின்றன. ஆகவேதான் சுவாமி சிவானந்தர், மாதா அமிர்தானந்தமயி, சத்குரு ஜக்கி வாசுதேவ், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போன்ற மகான்கள் பல்வேறு யோக முறைகளை ஒன்றிணைத்து செய்யும் இன்டகிரேட்டட் யோக பயிற்சிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகின்றனர். தற்போது நாம் இருக்கும் நிலையில் நமக்கு மோட்சமோ, இறைவனை நேருக்கு நேர் தரிசிப்பதோ அல்லது ஆத்ம சாட்சாத்காரமோ குறிக்கோளே அல்ல என்று வைத்துக்கொண்டாலும் கூட, உலகியல் பிரச்சனைகளில் சிக்கி உழலும் நமக்கெல்லாம் இத்தகைய ஒருங்கிணைந்த யோகப் பயிற்சிகள் உடல் மன ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் செயலாற்றலுக்கும் பெருமளவு உதவுவதாய் அமைகின்றன. அதனால்தான் இந்த பயிற்சிகள் ஆன்மீக மடங்கள் மூலம் பெருமளவு பரவலாய் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. 3ஆம் கேள்வி. சனாதன தர்மத்தில் உள்ள 6 ஆஸ்திக தர்சனங்கள் பற்றியும் அவற்றுக்கும் ஞான மார்க்கத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றியும் விளக்க முடியுமா? 4 வேதங்களையும் ஆதாரமாக ஒப்புக்கொண்டு அவற்றிலுள்ள பல்வேறு சாஸ்திர கண்ணோட்டங்களை அறிவுபூர்வமாக ஆராயும் தொன்மையான கல்வி கிளைகள் அல்லது பள்ளிகள், அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்களாய் உள்ளவை 6 தர்சனங்கள் ஆகும். அவை பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை அல்லது வேதாந்தம், நியாய சாஸ்திரம், வைசேஷிகம், சாங்கியம், யோக சாஸ்திரம் ஆகியவை ஆகும். நாம் சென்ற அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதில் வேதங்களின் உப அங்கங்களாக கூறப்படுபவற்றில் பூர்வ மீமாம்சை, நியாயம் இரண்டும் உட்பட்டிருப்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவ்விரண்டையும் பற்றி ஏற்கனவே சொன்னதை இங்கே மீண்டும் நினைவு கூர்வோம். மீமாம்சை என்றால் நல்ல விஷயத்தை பற்றிய ஆராய்ச்சி என்று பொருள். வேதத்தின் கர்மகாண்டத்தை பற்றிய ஆராய்ச்சி பூர்வ மீமாம்சை என்றும், உபனிஷத்களை பற்றிய ஆராய்ச்சி உத்தர மீமாம்சை என்றும் அறியப்படுகிறது. உத்தர மீமாம்சை வேதாந்தம் எனும் பெயரில் அதிகம் அறியப்படுகிறது. வியாசரின் பிரம்மசூத்திரமும் அதற்கான விளக்கங்களும் உத்தர மீமாம்சையாகிய வேதாந்த சாஸ்திரத்தில் உட்படுகின்றன. எனவே பொதுவே மீமாம்சை எனும்போது அது பூர்வ மீமாம்சையையே குறிக்கிறது.
அதற்கு ஆதாரமாய் ஜைமினி ரிஷி எழுதிய சூத்திரங்களும் அவற்றிற்கான விரிவுரைகளும் அடங்குகின்றன. வேத சம்ஹிதைகளின் அர்த்தத்தை மீமாம்சை விளக்குகிறது. நாம் முன்பே பலமுறை சொன்னது போல கர்மகாண்டிகள் என்று அறியப்படும் பூர்வ மீமாம்சகர்கள் வேதங்களில் சொல்லப்படும் தேவர்களை போற்றி வணங்கி யாகங்கள் மற்றும் பிற கர்மாக்களை செய்தால் போதுமானது என்கிற கோட்பாடு கொண்டவர்கள். அவர்களது இந்த கோட்பாடுக்கு ஆதாரமாய் இருப்பதே பூர்வ மீமாம்ச சாத்திரம் ஆகும். கர்மங்களைச் செய்யும்போது அவற்றிற்கான பலன்கள் தாமே வந்து சேரும். நல்ல கர்மம் செய்தால் நற்பலனும் கெட்ட கர்மங்களைச் செய்தால் தீய பலனும் உண்டாகும். இது மாற்ற முடியாத விதி. இங்கே கர்ம பலனை தருகின்ற ஒரு கடவுள் அல்லது தெய்வம் அல்லது பிரம்மம் எனும் ஒன்று அவசியமே இல்லை. அப்படி ஒரு தெய்வம் உண்டா? படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற தொழில்கள் அதனால்தான் நடக்கிறதா என்கிற ஆராய்ச்சி எல்லாம் தேவையே இல்லை என்பதான கொள்கைகளையே மீமாம்சை வலியுறுத்துகிறது. வேதாந்தத்தை ஏற்கும் அத்வைதிகள் மீமாம்ச சாஸ்திரத்தின் கோட்பாட்டை நிராகரிக்கிறார்கள். ஆகவே பூர்வ மீமாம்சை என்பது ஞான மார்க்கத்திற்கு எதிரானது எனலாம். பூர்வ மீமாம்ச முறைகள் தற்காலத்தில் வழக்கொழிந்து விட்டன என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 6 தர்சனங்களில் இரண்டாவதான வேதாந்தத்தின் சாரமான கருத்துக்களை நாம் ஏற்கனவே சென்ற அத்தியாயத்தில் விரிவாக பார்த்துவிட்டோம். அடுத்து 3வது தர்சனம் நியாய சாஸ்திரம். இதை யுக்தி சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் என்றும் சொல்வார்கள். வேத வாக்குகளை வைத்துக்கொண்டு மிகவும் ஆழ்ந்த அறிவுபூர்வமான வாதங்கள் மூலம் கடவுள் உண்டு என்று நிரூபிப்பதே நியாய சாஸ்திரமாகும். நியாய சாஸ்திரம் கௌதம மகரிஷியால் செய்யப்பட்டது. மெய்ப்பொருளை நிரூபிப்பதில் நியாய சாஸ்திரம் 4 பிரமாணங்களை, அதாவது 4 வித சான்றுகளை அடிப்படையாக காட்டித் தருகிறது. அவை பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், ஷப்தம் என்பவை ஆகும். பிரத்யக்ஷம் என்பது நேரடியாக கண்ணால் கண்டதை அல்லது காதால் கேட்டதை ஆதாரமாக கொள்வது. அனுமானம் என்பது சரியான ஊகங்களை ஆதாரமாக கொள்வது. உபமானம் என்பது ஒன்றை உதாரணமாக காட்டி அதைப் போல என்று காட்டுவது. அடுத்து ஷப்தம், ஒலி வடிவில் கேட்கும் வேத கருத்துகளும் மகான்களின் உபதேசங்களும் ஷப்த பிரமாணம் ஆகின்றன. இவ்வாறு இன்னும் சூட்சமமாயும் அறிவுபூர்வமாயும் ஆராயும் பல முறைமைகளை விளக்குகிறது நியாய சாஸ்திரம். ஞானயோக மார்க்கத்தை அறிவுபூர்வமாக ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்ள உதவும் ஒரு உபகல்வியாக நியாய சாஸ்திரத்தை கருதலாம். அடுத்து 4வதாக வரும் தர்சனம் வைசேஷிக சாஸ்திரம். இதில் பிரகிருதி என்னும் இயற்கை, படைப்பு பற்றிய கோட்பாடு, மனித அறிவின் வரையறைகள் பற்றியெல்லாம் விரிவாக ஆராயப்படுகிறது. படைப்பிலுள்ள அனைத்துக்கும் அடிப்படையாய் இருப்பவை அணுக்களே. அணுக்களையும் நுண்மையாக பகுத்தால் பரமாணு என்பதே அடி ஆதாரமாக இருக்கிறது. அணுக்களின் விதவிதமான கூட்டுச் சேர்க்கைகளால்தான் பஞ்சபூதங்கள் உண்டாயின. ஆயினும் ஆகாயம், வாயு, தீ, நீர், நிலம் இவ்வொவ்வொன்றிலும் உள்ள பரமாணுக்களின் கூட்டுச் சேர்க்கை வெவ்வேறு விதமானவை. குணத்திலும் செயலிலும் எண்ணிக்கையிலும் வேறுபட்டவை. படைப்பிலுள்ளவை எல்லாம் அழிவுற்றாலும் அவற்றின் ஆதாரமான பரமாணுக்கள் அழிவதில்லை. காணும் அனைத்து பொருட்களுக்கும் 6 விதமான பதார்த்தங்கள் அல்லது தன்மைகள் உள்ளதாகச் சொல்கிறது வைசேஷிகம். அவை திரவ்யம், அதாவது சாரம்; குணம், கர்மம், அதாவது செயல்; சாமானியம், அதாவது பொதுவான தன்மை; விசேஷம், அதாவது தனித்தன்மை; சமவாயம், அதாவது வந்து சேர்ந்த தன்மை; அபாவம், அதாவது இன்மை என்கிற 7 ஆகும். வைசேஷிக சாஸ்திரம் இறைவன், பிரம்மம், ஆத்மா போன்ற கோட்பாடுகளை ஏற்கவில்லை. படைப்பில் நிகழ்வதெல்லாம் நம் கண்ணுக்கோ அறிவுக்கோ புலப்படாத அதிருஷ்டம் என்பதால்தான் நிகழ்கின்றன என்பது அதன் கருத்து. வைசேஷிக சாஸ்திரம் நியாய சாஸ்திரத்திலுள்ள பிரத்யக்ஷம், அனுமானம் என்னும் 2 பிரமாணங்களை மட்டுமே ஏற்கிறது. வைசேஷிக சாஸ்திரம் கணாத காஷ்யப ரிஷியால் உருவாக்கப்பட்டது. தற்கால அணு விஞ்ஞானமும் குவாண்டம் பிசிக்ஸும் கூறும் கோட்பாடுகள் காலத்தால் எவ்வளவோ முற்பட்ட வைசேஷிக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது என்பது விஞ்ஞானிகளையும் வியக்க வைக்கிறது. காலப்போக்கில் நியாய சாஸ்திரமும் வைசேஷிக சாஸ்திரமும் ஒன்று கலந்து வைசேஷிக நியாய சாஸ்திரம் என உருமாறியதாகச் சொல்லப்படுகிறது. ஞானயோக மார்க்கத்தை அறிவுபூர்வமாக ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்ள ஓரளவு உதவக்கூடிய ஒரு உபகல்வியாக வைசேஷிக சாஸ்திரத்தை கருதலாம். வைசேஷிக நியாய சாஸ்திரங்கள் தற்காலத்தில் புத்திபூர்வமாய் பண்டிதர்கள் கற்கும் பாடங்களாக இருக்கின்றனவே தவிர அனுபவபூர்வமான யோக மார்க்கங்களோடு அவை தொடர்புள்ளவை அல்ல. 5வதாய் வரும் தர்சனம் சாங்கியம். சாங்கிய தத்துவத்தை உருவாக்கியவர் கபில முனிவர் ஆவார்.
பிரகிருதி புருஷன் எனும் இரண்டின் சேர்க்கையே இப்பிரபஞ்சம் என்பது சாங்கியத்தின் அடிப்படை கோட்பாடு. நாம் காணும் அனைத்தும் பிரகிருதியே. அதன் இயக்கத்துக்கு ஆதி காரணமாய் உருவமும் பெயரும் அற்று இருப்பதே புருஷன். சாங்கியத்தில் கடவுள், பிரம்மம், ஈஸ்வரன் போன்ற ஒன்றின் இருப்பை ஏற்கவில்லை. பிரகிருதி உட்பட்ட பிரபஞ்சம் என்பது 24 தத்துவங்களில் அடங்கியிருக்கிறது என்கிறது சாங்கியம். பிரகிருதி என்பது முதல் தத்துவம். அதிலிருந்து மகத் எனும் இரண்டாவது தத்துவம் உண்டானது. மகத்திலிருந்து மூன்றாவது தத்துவமான அகங்காரம் உண்டாகிறது. அதிலிருந்து ஒரு புறம் பஞ்சபூதங்களான 5ம் அவற்றின் சூட்சம சக்திகளான 5 தன்மாத்திரைகளும் உண்டாயின. அவ்வாறே மறுபுறம் உயிரும் அறிவும் உள்ள ஜீவனாகவும் அது பஞ்சபூதங்களால் உருவான உடம்பில் செயலாற்ற 5 கர்மேந்திரியங்களான கை, கால், வாய், குதம், பிறப்புறுப்பு என்னும் 5ம், ஞானேந்திரியங்களான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்னும் 5ம், உள்ளிலிருந்து இயங்கும் மனமும் ஆக மொத்தம் 24 தத்துவங்களை விளக்குகிறது சாங்கியம். சாங்கியத்தில் உள்ள மற்றொரு முக்கியமான கோட்பாடு முக்குணங்கள் ஆகும். ஒவ்வொரு மனிதனின் தனித்தன்மையானது சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 குணங்களின் வெவ்வேறு வித அளவிலான சேர்க்கையால்தான் என்கிறது சாங்கியம். சத்வம் என்பதில் அமைதி, சாந்தம், திருப்தி, அன்பு, கருணை, இரக்கம், பக்தி போன்ற உயர் குணங்கள் உட்படுகின்றன. ரஜஸ் என்பதில் செயலாற்றல், ஆசை, உத்வேகம், வெற்றியில் நாட்டம், அதிகாரம், வீரம், பொறுமையின்மை போன்ற குணங்கள் உட்படுகின்றன. தமஸ் என்பதில் சோம்பல், தூக்கம், அலட்சியம், காலம் கடத்துதல், செயலாற்றலில் ஆர்வமின்மை, மதிமயக்கம் போன்றவை உட்படுகின்றன. மனித உளவியல் அறிவில் சனாதன தர்மத்தின் முக்கிய பங்களிப்பாக இந்த முக்குண கோட்பாட்டை நாம் கருதலாம். ஆழமும் சுவாரஸ்யமும் மிகுந்த இந்த 3 குணங்கள் பற்றி மேலும் விளக்கமாய் நாம் பிற்பாடு தனியே பார்க்கலாம். சாங்கியம் காட்டித்தரும் அறுதி இலக்கு கைவல்யம் என்பதாகும். ஜீவன் தனது 24 தத்துவங்களையும் விட்டு களைந்துவிட்டு தன்னிச்சையாய், தனித்துவமாய், புருஷனாய் நிலை பெறுவதே கைவல்யம். அதை அடைய ஆராதனை, சரணாகதி, ஆத்ம விசாரம், தியானம் போன்ற எந்தவித வழிமுறைகளையும் சாங்கியம் காட்டித்தரவில்லை. ஆயினும் ஞானயோக மார்க்கத்துக்கு சாங்கிய தத்துவங்கள் பெரும் பங்களிப்பை நல்குகின்றன. 24 தத்துவங்களை வேதாந்தமும் ஒப்புக்கொள்கிறது. பகவத்கீதையில் சாங்கிய தத்துவங்களை, குறிப்பாக சத்வ, ரஜோ, தமோ குணங்களை பற்றிய பல்வேறு கண்ணோட்டங்களை பகவான் கிருஷ்ணர் விரிவாக தந்துள்ளார். கடைசியாய் 6வது தர்சனம் யோகம் ஆகும். இது நாம் முன்பே குறிப்பிட்ட பதஞ்சலி முனிவர் காட்டித்தரும் அஷ்டாங்க யோகம் அல்லது ராஜயோகமே. இந்த ராஜயோகத்தை பற்றி நாம் பின்னர் இன்னும் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். நேயர்களே, இவ்வாறு நாம் சனாதன தர்மம் காட்டும் வெவ்வேறு யோக மார்க்கங்களை பற்றிய அறிமுகத்தை இந்த பகுதியில் கண்டோம். நாம் ஏற்கனவே ஞான யோகத்தின் ஆதாரமான உபனிஷத்களை மிக விரிவாக பார்த்துவிட்டோம். ஆகவே இந்த அத்தியாயத்தில் இனி வரும் பகுதிகளில் மற்ற யோக மார்க்கங்களை பற்றி இன்னும் சற்று விரிவாய் அறிந்து கொள்வோம். அடுத்த வாரம் நாம் பக்தி யோகத்தில் தொடங்குவோம். இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தீபிகா அருணுடன் கதையோசை.